நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். செபியோடைய புதிய தலைவராக துஷான்காந்த் பாண்டே அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. செபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. அது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கு தான் புதிய தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேவா, துஷான்காந்த் பாண்டேவுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. மாதாபி பூரி புச்சின் அப்படின்றவர் வந்து இருந்தார். அவருடைய பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் துஷான்காந்த் பாண்டே அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேவா, இப்போ இந்த செபி பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1988 நிறுவப்பட்டது. அப்போ நிறுவப்படும் போது அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. 1992 இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரிய சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இயற்றாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் செபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டது. இப்போ செபி அப்படின்றது சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேவா, செபி அப்படின்றது இப்போ என்ன அப்படின்னா சட்டப்பூர்வ அமைப்பு. இப்போ இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்குது. இதனுடைய பிராந்திய கிளைகள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத், சென்னை, டெல்லி, கொல்கத்தா போன்ற இடங்களில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா, அகமதாபாத், சென்னை, டெல்லி, கொல்கத்தா இதனுடைய பிராந்திய அலுவலகங்கள் வந்து இருக்குது. தலைமையிடம் எங்கே அப்படின்னா மும்பையில் இருக்குது. இந்த செபியோடைய புதிய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. துஷான்காந்த் பாண்டே அப்படின்றவர் தான் செபியோடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார்.